அது தருமபுரி அப்படிங்கிற ஒரு அழகான ஊரு. அந்த ஊருக்கு தலைவரா இருக்கிற வீரையா எப்பவுமே நியாயமா தர்மத்தின் வழியில நடக்கிறவரு. அவருக்கு இப்ப வயசு அதிகமாகறதுனால அவருக்கு அடுத்து அந்த ஊரோட தலைவர் பதவிக்கு யார தேர்ந்தெடுக்கலான்னு ஊர்க்காரங்கள வர சொல்லியிருந்தாரு. அப்பதான் அந்த ஊரை சேர்ந்த ராமையா, சூரையா, அப்புறம் சோமையா 3 பேருமே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. தருமபுரி கிராமத்து ஜனங்க எல்லாரும் பொறுமையா நான் சொல்றத கேட்கணும். எனக்கு வயசாகுது. இதுக்கு மேலேயும் இதே இடத்துல உக்காந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இத்தனை நாளா இந்த ஊர் பஞ்சாயத்துல உக்காந்து நான் யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் பண்ணதில்ல. எப்பவுமே தவறான தீர்ப்பை கொடுத்ததும் இல்லை. இப்ப எனக்கடுத்து இந்த புனிதமான பதவியில உட்கார்றதுக்கு நம்ம ஊர்ல இருந்து யாரையாவது தேர்ந்தெடுக்கணும். அதை பத்தி பேசதான் உங்களை வர சொல்லியிருக்கேன். ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மாதிரி ஒரு தலைமை எங்களுக்கு கிடைக்க மாட்டான். நீங்களா பார்த்து சொல்றவங்கள ஏத்துக்கிறோங்க ஐயா. நம்ம ஊரு ராமையாவுக்கு உடல் பலம் அதிகம், சோமையாவுக்கு புத்தி பலம் அதிகம், சூரையாவுக்கு நல்ல மனசுங்க ஐயா. இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுங்க. அதுதானே ரங்கையா என்னோட பிரச்சனையும். இந்த ஊரை ஆள்றதுக்கு வெறும் அறிவோ இல்ல பலமோ அது மட்டும் போதாது. இந்த ஊரால இன்னொரு முக்கியமான குணமும் தேவை. அது இந்த 3 பேர்ல யாருக்கிட்ட இருக்குன்னு பார்க்கதான் இவங்கள வர சொல்லி இருக்கேன். டே ராமையா, சோமையா, சூரையா, நீங்க 3 பேரும் முன்னாடி வாங்க. கும்பிடுறாங்க ஐயா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இந்த ஊரை யாருன்னா தாக்குறதுக்காக வந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் அடிச்சு விரட்டி அனுப்பிடுவேன். இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்து பாருங்க. இரு ராமையா, இந்த பதவியில உட்கார வெறும் உடல் பலம் போதாது, அதுக்கு அறிவு இருக்கணும். நான் பட்டணத்துக்கு போய் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன். கிராமத்துல விவசாயம் எப்படி பண்ணணும், ஒரு பிரச்சனை வந்தா அதை சட்டப்பூர்வமா என்ன பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். என்கிட்ட பொறுப்பை ஒப்படைங்க, நான் நல்லபடியா பார்த்துப்பேன். ஐயா, நீங்க பெரிய மனுஷன். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லா தெரியும். எனக்கு பதவி மேலலாம் ஆசை இல்லை. இந்த ஊருக்கு நல்லது நடந்தா போதும். அதுக்காக நீங்க எந்த முடிவும் எடுங்க. சரி, நீங்க 3 பேர் சொன்னதையும் கேட்டுட்டேன். இதுல 3 பானை இருக்கு, மண்ணால செஞ்ச பானை. இத உங்க 3 பேருக்கும் கொடுக்க போறேன். இன்னைக்கு அமாவாசை இல்லையா, அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது சரியா 15 நாள் கழிச்சு நாம சந்திப்போம். இந்த 15 நாளுக்குள்ள இந்த பானையில நீங்க உண்மையான செல்வத்தை நிரப்பி கொண்டு வரணும். யாரு இந்த பானையில விலை அதிகமான செல்வத்தை நிரப்பி கொண்டு வராங்களோ அவங்க தான் எனக்கு அடுத்து இந்த ஊருக்கு தலைவராக முடியும். இது நான் உங்களுக்கு வைக்கிற சோதனை. இதுதான் நீங்க வைக்கிற பரீட்சையா? பார்த்துக்கிட்டே இருங்க ஐயா. இன்னும் 15 நாள்ல பானையில தங்கத்தை ரொப்பி கொண்டு வரேன். விலை அதிகமானது அதுதானே, அதனால அடுத்த தலைவன் நான் தான். இந்த ராமையா எப்பவுமே இப்படிதான். எப்ப பார்த்தாலும் தங்கத்தையே பெருசா நினைப்பான். ஆனா உண்மையான செல்வம், அதிகாரம், பத்திரம்னு அவனுக்கு தெரியல போல. நான் பாத்துக்கறேன். சரிங்க ஐயா, நீங்க சொல்றத நான் கொண்டு வரேன். சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ராமையா அந்த ஊர்லயே பெரிய வட்டி வியாபாரி சுப்பையாவோட வீட்டுக்கு போனான். ஏயா சுப்பையா, உள்ளதான் இருக்கியா? வெளியில வா, ஒரு வேலை இருக்கு. என்ன ராமையா அவ்வளோ சத்தமா கத்துற? என்ன காலையிலேயே வந்திருக்கிய? சுப்பையா, நான் சீக்கிரமா இந்த ஊருக்கு தலைவனாக போறேன். அதுக்கு உன்னோட உதவி தேவை. உன்கிட்ட இருக்கிற தங்கம், வெள்ளி காசு எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பானையில போடு. என்னப்பா ராமையா, அது நான் கஷ்டப்பட்டு உழைச்சது, நான் எதுக்கு கொடுக்கணும்? டேய், அதிகமா கேள்வி கேட்காத. எதுக்கா கொடுக்கணும்னு கேட்குற? அடுத்து இந்த ஊரோட தலைவன் நான் தான். உன்னை இந்த ஊரை விட்டு என்னால விரட்டி அனுப்ப முடியும். இந்த ஊர்ல இருக்கணும், வியாபாரம் செய்யணும் அப்படின்னா நான் கேட்கறத கொடுத்துடு. ஐயோ ராமையா, கோவப்படாத. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே உனக்கு கொடுக்கறேன். ஏதோ பார்த்து என் மேல கருணை காட்டு, போதும். இன்னொரு பக்கம் சோமையா ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய முதலாளிங்க கிட்ட போனா. அவங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சி கூத்தாடி நிறைய வயல்களை அவன் பேருக்கு மாத்திக்கிட்டு அந்த பத்திரத்தை பானையில போட்டுக்கிட்டான். அந்த பத்திரங்கள் மட்டும் இல்லாம விலை மதிக்க முடியாத நவரத்னங்களையும் அதுல போட்டுக்கிட்டான். இப்ப பார்க்கலாம் அந்த வீரையா எப்படி என்ன தலைவராக்காம விடுறாருன்னு பார்க்கறேன். பூமி பத்திரமோ நவரத்னமோ இந்த பானைக்குள்ள இருக்கு. இது விலை மதிக்க முடியாதது. இன்னொரு பக்கம் சூரையாவை பார்த்தா
அவன் அந்த பானையை பிடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தான். அப்போ வழியில ஒரு வயசானவர் மயக்கம் போட்டு விழுந்திருந்ததை அவன் கவனிச்சான். தம்பி, தாகமா இருக்குப்பா. தாகத்தால உயிரே போற மாதிரி இருக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, உனக்கு புண்ணியமா போகும். ஐயோ தாத்தா, கவலைப்படாதீங்க. என்கிட்ட மண்பானை இருக்கு, பக்கத்துல ஆறு இருக்கு. அதுல இருந்து தண்ணி கொண்டு வரேன், கவலைப்படாம இருங்க. அப்படி சூரையா வேகமா ஓடி பக்கத்துல இருக்கிற ஆத்துல அந்த பானையில தண்ணியை கொண்டு வந்து அந்த பெரியவர் தாகத்தை தீத்தான். நீ எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா. என் உயிரை நீ காப்பாத்தி இருக்க. இந்த வயசானவனுடைய வாழ்த்து உனக்கு எப்பவும் இருக்கும். அடுத்த நாள் காலையில சூரையா ஊர்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பாட்டியோட குடிசையில இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு உள்ள போய் பார்த்தா அந்த பாட்டி தரையில விழுந்திருந்தாங்க. தம்பி, எனக்கு உடம்புக்கு முடியலப்பா. 2 நாள் ஆச்சுப்பா நான் சாப்பாடு சாப்பிட்டு. எழுந்திருச்சு கஞ்சி காய்ச்சி குடிக்கலானாலும் என் உடம்புல சக்தியே இல்லப்பா. அம்மா, கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒரு பானை இருக்கு. இதுல நான் உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கறேன். அப்புறமா இதே பானையை கொண்டு போய் நான் உங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன். இந்த 15 நாள் அவகாசத்துல ஒரு நாள் ராமையா சோமையா 2 பேருமே சூரையாவுக்கு எதிர்க்க வந்தாங்க. என்ன சூரையா, கெடு முடிகிற நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் உன் பானை காலியா இருக்கு. என் பானைய பாத்தியா? பாதிக்கு மேல தங்க காசால நிரம்பி இருக்கு. இப்படியே போனா நீ தோத்து போயிடுவ, பாத்துக்கோ. ஆமா சூரையா, ராமையா சொல்றது உண்மைதான். ஊர் தலைவனாக ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உன்கிட்ட இல்ல அப்படிங்கிறது உன் பானைய பார்த்தாலே தெரியுது. பேசாம ஒன்று பண்ணு, அந்த பானையை போட்டு உடைச்சிட்டு போட்டியில இருந்து விலகிடு. அப்ப நானோ ராமையாவோ யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சிடுவோம். ராமையா, சோமையா, உங்க வழியில நீங்க போங்க. என்னை ஏன் வழியில போக விடுங்க. உங்களுடைய அதிகாரம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த பானை இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் உதவி செய்யறதுக்காக என்கிட்ட இருக்கு. அதுவே எனக்கு போதும். இந்த பானை இருக்கிற வரைக்கும் நான் என்னால முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்வேன். சரி சரி, உன்னால அது மட்டும்தான் முடியும். எப்படியும் நீ தோத்து போயிடுவ. எங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க போறோம். இப்படியே 15 நாளும் முடிஞ்சு போச்சு. சூரையா அந்த பானையால யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தான். 15 நாள் கெடு முடிஞ்சு பௌர்ணமி நாளும் வந்துருச்சு. 3 பேருமே அந்த 3 பானையை எடுத்துக்கிட்டு தலைவர்கிட்ட வந்தாங்க. மக்களே பாருங்க, பௌர்ணமி நாளும் வந்துடுச்சு. இன்னைக்கு இந்த பானையை யாரு நிரப்பி கொண்டு வந்திருக்காங்களோ அவங்க தான் இந்த ஊரோட தலைவர். ராமையா, முதல்ல நீ வா. உன்னோட பானையில என்ன கொண்டு வந்திருக்க? ராமையா ரொம்பவும் பெருமையா முன்னாடி வந்து நின்னு அந்த பானைக்கு போட்டிருந்த துணியை எடுத்து அதுக்குள்ள இருக்கிற தங்க காசு எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் காட்டினான். ஐயா பாருங்க, நீங்க செல்வத்தை நிரப்பி கொண்டு வர சொன்னீங்க. நான் தங்கத்தை நிரப்பி கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் நான் நிறைய தங்க காசுகளை நிரப்பி கொண்டு வந்திருக்கேன். அதோட இதோட மதிப்பு ரொம்பவே அதிகம். இப்ப சொல்லுங்க, நான் தானே இந்த ஊரோட தலைவர். சரி ராமையா, கொஞ்சம் நகர்ந்து நில்லு. இப்ப சோமையா, நீ உன்னோட பானைய கொண்டு வா. அப்போ சோமையாவும் திமிரா அந்த பானையை கொண்டு வந்து, ஐயா இங்க பாருங்க, அந்த ராமையாவுக்கு அறிவில்ல. தங்கத்துக்கெல்லாம் இந்த காலத்துல மதிப்பு கிடையாது. போக போக விலை குறைஞ்சிக்கிட்டும் போகும். ஆனா என் பானையில பாருங்க, விலை மதிக்க முடியாத ரத்தினங்களும் இந்த ஊரோட நிறைய வயல் பத்திரங்களையும் வச்சிருக்கேன். உண்மையான செல்வம் இதுதாங்க ஐயா. இப்ப சொல்லுங்க, நான் தானே விலை அதிகமானதை கொண்டு வந்தேன். இந்த ஊரை நான் ஆட்சி பண்ணாதானே நல்லா இருக்கும். உண்மைதான் சோமையா, உன்னோட புத்திசாலித்தனத்தை பாராட்டியாகணும். உன்ன மாதிரி யாருமே யோசிக்க முடியாது. சரி சூரையா, வா. நீ உன்னோட பானையில என்ன கொண்டு வந்திருக்க? அப்படின்னு சொன்னதும் சூரையா அவன் பானையை காட்டினான். அந்த பானை காலியா தான் இருந்துச்சு. அந்த பானையை இத்தனை நாளா அவன் பயன்படுத்தினதுக்கான அடையாளம் மட்டும்தான் அந்த பானையில இருந்துச்சு. அதை பார்த்து ராமையா சோமையா 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டே சூரையா, ஐயா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? போட்டியில கலந்துக்கும் போது பானையில செல்வங்களை தானே நிரப்பி கொண்டு வர சொன்னாரு. வெறும் பானையை கொண்டு வந்திருக்கியே, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை சூரையா. அதுல பேசாம கொஞ்சம் பணத்தை நிரப்பி கொண்டு வந்திருக்கலாம். பணம் கூட செல்வம் தானே. உனக்கெல்லாம் போட்டியில கலந்துக்க என்னதான் தகுதி இருக்கு? டேய் வாய மூடுங்கடா. சூரையா, அவங்க கேட்கறதுக்கு பதில சொல்லு. இந்த 15 நாளா இந்த பானையில எந்த ஒரு செல்வத்தையும் நீ நிரப்பவே இல்லையா? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்ன மாதிரியே விலை அதிகமான செல்வத்தால இந்த பானையை நிரப்பதான் நான் போய்கிட்டு இருந்தேன்.
ஆனா வழியில ஒரு பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாரு. அவரு தாகம் தாகம்னு சொன்னாரு. உடனே இந்த பானையில ஆத்துக்கு போய் தண்ணியை கொண்டு வந்து குடிக்க கொடுத்தேன். அவரு நீ எப்பவும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாரு. அந்த வாழ்த்தை இந்த பானையில போட்டு இருக்கேன். வாழ்த்த பானையில போட்டுக்கிட்டியா? அதனால என்னடா புண்ணியம்? அதுக்கப்புறமா பசியோட இருந்த ஒரு பாட்டிக்கு இந்த பானையில தான் கஞ்சிய காய்ச்சி கொடுத்தேன். அப்ப அவங்க முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தையும் அவங்களுடைய சிரிப்பையும் இதோ இந்த பானையில செல்வமா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு இதுலயே மருந்து கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த பாட்டிக்கு உடம்பு குணமாயி என்ன சந்தோஷமா வாழ்த்தினாங்க. அந்த வாழ்த்தையும் கூட நான் இந்த பானையில தாங்க ஐயா போட்டுக்கிட்டேன். ஐயா, கண்ணுக்கு தெரிகிற தங்கம் இதுல இல்ல, உங்க கண்ணுக்கு தெரிகிற நவரத்னங்களோ வயல் பத்திரங்களோ இதுல இல்ல. ஆனா யாருடைய பார்வைக்கும் தெரியாத நிறைய பேரோட வாழ்த்து இந்த பானையில இருக்கு. இந்த போட்டியில நான் தோத்தாலும் பரவாயில்லைங்க, ஊர் ஜனங்களோட பாசமும் வாழ்த்தும் கிடைச்சிருக்கு. அதுவே எனக்கு போதுங்க. சூரையா சொன்னது கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப அந்த வயசானவரு முன்னாடி வந்தாரு. ஐயா, ராமையா அந்த வட்டி வியாபாரிய ஏமாத்தி மிரட்டி பானையில நிறைய தங்க காசுகளை போட்டு கொண்டு வந்திருக்கான். அதே மாதிரி விவசாயிகளை மிரட்டி இந்த சோமையா அவனுடைய பானையில நவரத்னங்களையும் வயல் பத்திரங்களையும் கொண்டு வந்திருக்கான். அப்படி பார்த்தா சூரையா எதையும் கொண்டு வரல. ஆனா எங்களுடைய வாழ்த்து அவங்கிட்ட தான் இருக்கு. என்ன ராமையா, சோமையா, 2 பேரும் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்க தானே? நீங்க எல்லாரையும் மிரட்டி தங்கத்தையும் வயல் பத்திரங்களையும் உங்க பானையில கொண்டு வந்து போட்டுட்டு அதுதான் உண்மையான செல்வம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையான செல்வம் அது கிடையாது. அவங்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அந்த பானைய வச்சு பல பேருக்கு உதவி பண்ணி இருக்கானே, அதால அவனுக்கு கிடைச்சிருக்கே இந்த ஊர் ஜனங்களுடைய வாழ்த்து. அதுதான் உண்மையான செல்வம். அப்படி பார்த்தா சூரையா தான் இந்த ஊரோட தலைவன். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. அதிகாரம் வேணும் அப்படிங்கிற ஆசையில ஊர் ஜனங்க எல்லாரையும் மிரட்டி நான் தங்கத்தை இந்த பானையில போட வச்சேன். நான் தலைவனாக தகுதி இல்லாதவன் தான். நீங்க சொல்றது உண்மைதான். சூர்யாவுக்கு அந்த தகுதி இருக்கு. ஆமாங்க ஐயா, நான் கூட அதிகாரம் வேணுங்கிற ஆசையில ஊர் ஜனங்க எல்லாரையும் ஏமாத்தி தான் நவரத்னங்களையும் பத்திரங்களையும் இந்த பானையில போட்டு கொண்டு வந்திருக்கேன். நான் கூட இந்த பதவிக்கு தகுதியானவன் இல்லை. 2 பேரும் ஏன் இப்படி பேசுறீங்க? பலம், அறிவு, அதே போல கருணை, இது எல்லாமே ஒரு தலைவனுக்கான தகுதிகள் தான். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊரை நல்லபடியா பார்த்துப்போம். அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? அப்படின்னு சூரையா சொன்னது கேட்டு ஜனங்க எல்லாரும் சந்தோஷத்துல கை தட்டாங்க. எப்பவுமே பணம், நகை, பூமி இது மட்டுமே செல்வங்களா ஆகாது. ஒருத்தன் மத்தவங்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்த்துற வாழ்த்து தான் இருக்கிறதுலயே விலை மதிக்க முடியாத செல்வம் அப்படின்னு இந்த கதை சொல்லுது. ஆத்தங்கரையோரமா சாயந்தர நேரம் ரங்கையா அவனுடைய வலைய ரொம்ப சோகமா பின்னாடி இழுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ அங்க வந்த ஒருத்தன், என்ன ரங்கையா, இன்னைக்கு வெறும் கையை தான் வீசிக்கிட்டு போக போறியா? முகத்தை பார்த்தாலே தெரியுது, ஆர்வம் மேல இன்னைக்கு கர்ண காட்டில் போலையே. என்னப்பா பண்ண சொல்ற? வர வர வலையில மீன் மாட்டல. என் கண்ணீர் துளி தான் ஆத்துல கலந்துக்கிட்டு இருக்கு. காலையில இருந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மீன் கூட என் வலையில மாட்டல. இன்னைக்கும் கையை வீசிக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும் போல. வீட்டில் என் பொண்ணு கௌரி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. கவலைப்படாத ரங்கையா, அந்த கடவுள் உனக்கு நிச்சயம் வழிகாட்டுவான். பாவம் கௌரியோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் கௌரியோட பொறுப்பெல்லாம் இப்போ உன் தலையில தான் விழுந்திருக்கு. ஆமாப்பா, என் பொண்ணுக்கு கண் பார்வை வேற இல்லை. அந்த கஷ்டம்தான் என்ன தினமும் வாட்டிக்கிட்டு இருக்கு. கௌரிக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு. ஆனா பார்வை இல்லாத பொண்ணுங்கிறதால யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் என் பொண்ணுக்கு அழகு கொடுத்துருக்கான். ஆனா அந்த அழகை பார்த்து ரசிக்க கண்ணை கொடுக்கல. இந்த நிலைமையில நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துப்பாரு. நடக்க போற எதையும் நம்மளால மாத்த முடியாதல்ல, நீ கவலைப்படாத. ரங்கையா வலைய முதுகுல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனா. வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு கௌரி ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ கௌரி, அப்பா நீங்க தானா? இன்னைக்கு வீட்டுக்கு வர ரொம்ப நேரமாக்கிட்டீங்களே. நீங்க நடந்து வர நடைய வச்சே என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு மீன் எதுவும் மாட்டலையா? நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியலம்மா. உனக்கு எப்படி இது தெரிஞ்சது? ஆனா அது உண்மைதான். இன்னைக்கு மீன் எதுவும் மாட்டல. கடவுள் எனக்கு கருணை காட்டல. பரவாயில்லப்பா, வீட்டுல நான் கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன். 2 பேரும் அதையே குடிக்கலாம். மீன் கிடைச்சா விருந்து சாப்பாடு, இல்லனா கஞ்சி சாப்பாடு.
அவ்வளவுதானே. அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க வருத்தப்பட்டா நான் கவலைப்படுவேன். உனக்கு பார்வை இல்லை அவ்வளவுதான். மற்றபடி என்னை பற்றி எல்லாம் உனக்கு தெரியுதுமா. சரிம்மா, நாளைக்கு நான் ஆற்றுக்கு போகும்போது என் கூட துணையா உன்னையும் கூட்டிக்கிட்டு போகிறேன். பாவம், நீ மட்டும் இவ்வளோ நேரம் தனியாக என்ன பண்ணுவ? சரிங்கப்பா. வீட்ல தனியா இருக்கிறதுக்கு பேசாம உங்க கூட இருந்தாலாவது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அடுத்த நாள் காலையில ஆத்தங்கரையோரமா ஆமாடி, நாம் ஆத்தங்கரை ஓரமாக வந்திருக்கோம். இப்போ படகுல ஏறணும். பத்திரமா கால் எடுத்து வைக்கணும். உன் கையை கொடுமா. அப்பா, இங்க காத்து எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குல்ல. பறவைகளோட சத்தம், இந்த தண்ணியோட சத்தம், கண்ணால இந்த அழகை ரசிக்க முடியலனாலும் என் காது இந்த அழகை எனக்கு தெரியப்படுத்துது. ரங்கையா வலைய போட்டுக்கிட்டு இருந்தான். கௌரி படகுல அமைதியா உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் கிஷோர் அப்படிங்கிற இன்னொரு மீனவன் அந்த பக்கமா வந்தான். ஓ ரங்கையா, இதுதான் உன் பொண்ணா? அழகா இருக்கா. ஆனா பாரேன், இவ்வளோ அழகான பொண்ணுக்கு அந்த கடவுள் கண்ணை வைக்க மறந்துட்டான் பாரேன். கிஷோர், பார்த்து பேசு. என் பொண்ணு எப்படி இருந்தா என்ன? அவ தான் எனக்கு உலகமே. அவளை தேவையில்லாம கிண்டல்லாம் பண்ணாத. ஐயோ ரங்கையா, எதுக்கு கோவப்படுற? பொண்ணு பார்வை இல்லாம இருக்கே, கல்யாணம் எப்படி நடக்குமோன்னு யோசிச்சேன். சரி சரி, நான் கிளம்புறேன். கௌரியோட முகம் வாடி போச்சு. கண்ணுல கண்ணீர் கொட்டுச்சு. ஆமாடி கௌரி, என்னம்மா ஆச்சு? அவன் சொன்னதை நினைச்சா நீ கவலைப்படுற? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாக்குல நரம்பு இருக்காது. அவங்க வார்த்தைக்கெல்லாம் கவலைப்பட்டா வாழ முடியுமா? கௌரி கண்ணை தொடச்சுக்கிட்டு, எனக்கு ஒன்றும் பரவாயில்லப்பா. யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு அது தேவையில்லை. நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்களே, அதை விட எனக்கு வேற என்னப்பா வேணும்? ஆனா என்னால எல்லாரும் உங்களை கிண்டல் பண்றாங்க இல்லையா, அதைத்தான் என்னால தாங்க முடியல. கவலைப்படாதம்மா, அப்பா எதுக்கும் வருத்தப்பட மாட்டேன். சரிம்மா, நான் கொஞ்சம் தூரத்துக்கு போய் வலைய போடுறேன். நீ இந்த மரத்துக்கு கீழே உக்காந்துரு. எங்கேயும் போயிடாம இங்கேயே இருக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லி ரங்கையா படகு எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டான். கௌரி மரத்துக்கு கீழே தனியா உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த பக்கமா இளவரசனான வீரன் குதிரையில வந்தான். அவன் அமைதியா ஆத்தங்கரையோரமா உக்காந்துக்கிட்டு இருக்கிற கௌரிய பார்த்தான். ஆஹா, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இப்படி தனியா உக்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த அழகி யாரு? பார்க்க தேவதை மாதிரி இருக்கா. தனியா இருக்காளே. அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக கௌரி பக்கத்துல வந்தான் வீரன். சத்தத்தை கேட்டு கௌரி ரொம்ப பயந்துட்டா. யாரது? அப்பா, நீங்க தானா? என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்க அப்பா இல்ல. இந்த ராஜ்யத்துடைய இளவரசன். என் பேரு வீரன். நான் வேட்டையாடிட்டு தண்ணி தாகம் எடுக்குதேன்னு இந்த பக்கம் வந்தேன். அப்பதான் உங்களை பார்த்தேன். அப்ப கௌரி எழுந்திருச்சு, இளவரசரா, மன்னிச்சிடுங்க இளவரசரே. என்னோட பேரு கௌரி. எங்க அப்பா மீன் பிடிக்கிறதுக்காக படகு எடுத்துட்டு போயிருக்காரு. அதான் நான் இங்க அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு பார்வை இல்ல. கௌரி, ரொம்ப அழகான பேரு. உங்களுக்கு பார்வை இல்லைனாலும் நீங்க பேசுறதுல ரொம்ப தைரியம் தெரியுதே. உங்களுக்கு இந்த காட்டுல தனியா இருக்க பயமா இல்லையா? எதுக்கு இளவரசி பயப்படணும்? எனக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு காது நல்லாவே கேட்கும். என் பக்கத்துல யாரு வந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் அவங்க வராங்க அப்படிங்கிறது முன்கூடியே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் யாருக்காக எதுக்கு பயப்படணும்? அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான காட்டு பண்ணி கௌரி பக்கத்துல வந்துகிட்டு இருந்துச்சு. கௌரி அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப பயந்து போய், ஐயோ ஆபத்து, ஏதோ விலங்கு வருது. அத பார்த்து அந்த இளவரசன் வாழை எடுத்து வெட்டுறதுக்குள்ளாரியே அந்த பக்கமா வந்த ரங்கையா ஆபத்தை கவனிச்சு அவன் கையில இருக்கிற வலையை தூக்கி அந்த பண்ணி மேல போட்டான். அவ்வளவுதான், அந்த பண்ணி அந்த வலையில மாட்டிக்கிட்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு. அருமை அருமை, உங்க வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க ஒரு நொடி தாமதிச்சிருந்தாலும் அது என் உயிருக்கே ஆபத்தா மாறி இருக்கும். ஆனா இளவரசே, நீங்க எனக்கு முன்னாடியே வாழை எடுத்துட்டீங்களே. நல்ல வேளை, என் பொண்ணு உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க. இல்ல இல்ல, உண்மைய சொல்லணும்னா உங்க பொண்ணு கௌரி தான் முன்னாடியே பன்றி வருதுங்கிறத கவனிச்சாங்க. அவங்களுக்கு பார்வை தான் இல்ல, ஆனா திறமை நிறைய இருக்கு. உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமா? எங்களுக்கு எதுவும் வேண்டாம் இளவரசே. ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. அதைத்தான் நாங்க செஞ்சோம். நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா உங்க தைரியமும் உங்க பொண்ணோட அறிவும் என்னை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி இருக்கு. உங்களுக்கு எப்ப எந்த கஷ்டம் வந்தாலும் என் கோட்டைக்கு வாங்க. நான் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்யறேன். இப்ப நான் கிளம்புறேன்.
அப்படின்னு சொல்லி இளவரசர் அங்கிருந்து அவருடைய கோட்டைக்கு போயிட்டாரு. ஆனா கோட்டைக்கு போனாலும் கூட கௌரியோட அமைதியான அந்த முகம், கௌரியோட அறிவு, அவருடைய பேச்சு தான் அவருடைய மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இளவரசே, நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க? ரொம்ப ஆழமா யோசிக்கிற மாதிரி தெரியுது. இத பத்தி மகாராஜா கிட்ட எதனா நான் சொல்லணுமா? இல்ல மந்திரியாரே, முக்கியமான விஷயம்னு எதுவும் இல்ல. நான் கொஞ்சம் தனியா தான் இருக்கணும். நீங்க அப்பாவை கூப்பிட வேண்டாம். இன்னொரு பக்கம் ரங்கையாவோட வீட்டுல இங்க பாருமா, அந்த இளவரசர் நம்மள பாராட்டினாரு. ஆனா அவர்கிட்ட நம்ம எதுவும் வாங்கல. ஆனா அந்த கிஷோரு ஊர் முழுக்க நம்மள தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். இளவரசனை வளைச்சி வலையில போட அப்பாவும் பொண்ணும் துடிக்கிறாங்கன்னு சொல்றான். அப்பா, பழி போடுறவங்களுடைய வாயை நம்மளால மூட முடியாதுப்பா. நாம நேர்மையா இருந்தா போதும். ஆனா உன்னோட வாழ்க்கை என்னமா ஆகிறது? இல்லம்மா, என்னால இப்படி சும்மா இருக்க முடியாது. காட்டுல ஒரு முனிவர் இருக்காராம், ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவர்கிட்ட போனா உனக்கு பார்வை கிடைக்கும்னு நான் நம்புறேன். நாளைக்கே போலாம். அப்பா, வேண்டாப்பா. இந்த மாதிரி மந்திர சக்தியெல்லாம் நான் நம்புறதில்ல. எனக்காக என்னை பெத்த அப்பா நீங்க இருக்கீங்க. நீங்க தான் என்னுடைய பார்வை. நீங்க தான் என் வாழ்க்கையோட விளக்கு. கடைசி தடவையா என் பேச்ச கேளுமா. ஒரு தடவை என் கூட வா. உனக்கு பார்வை கிடைச்சி இந்த உலகத்தோட அழக நீ பாக்குறத நான் பார்க்கணும். அப்பாவோட ஆசைக்காக கௌரியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா. 2 பேரும் அடுத்த நாள் காலையில காட்டு வழியா நடந்து போனாங்க. அப்பா, எனக்கு நடந்து நடந்து காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா. நாம கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு போலாம்ப்பா அப்படின்னு அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஒரு துஷ்ட ராட்சசன் அவங்க 2 பேரையுமே பார்த்தான். அந்த ராட்சசன் தான் முனிவர் வேஷத்தை போட்டுக்கிட்டு அப்பாவிங்க எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருந்தான். என்னோட வலையில மாட்ட 2 அப்பாவிங்க கிடைச்சிருக்காங்க. இவங்கள பலி கொடுத்து என் தேவதைய சந்தோஷப்படுத்தி என் சக்திய பெருக்கிப்பேன். அப்படி சொல்லி அந்த ராட்சசன் அவனுடைய மந்திர சக்தியால அவங்கள சுத்தி நெருப்பு வர மாதிரி செஞ்சான். அப்பா, என்னப்பா இது? ஏதோ எரியற மாதிரி இருக்கே, அனல் வருதே, எழுந்துறீங்கப்பா. அம்மா, நம்மள சுத்தி ஏதோ நெருப்பு எரியுதுமா. இது சாதாரண நெருப்பா தெரியல, ஏதோ மாயா மாதிரி இருக்கு. இந்த நெருப்பு வளையத்துல இருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. நீங்க 2 பேரும் இப்ப பலியாக போறீங்க. அம்மாடி, கவலைப்படாதம்மா. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. ரங்கையா அவருடைய உயிரை பணிய வச்சு தான் பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த நெருப்பு வளையத்துல இருந்து எகிரி அவரு முதல்ல வெளியில குதிச்சிட்டாரு. அதுல அவருக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சு. ஆனாலும் அதை பொருட்படுத்தாம கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு பாலடைஞ்ச கிணறு கிட்ட அவர் வேகமா ஓடினாரு. அப்பா, அப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா. அனல் ரொம்ப அதிகமா இருக்குப்பா அம்மா, பயப்படாதம்மா. இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரங்கையா அந்த கிணத்துல இருந்து தண்ணியை எரிச்சு மெதுவா மெதுவா அந்த நெருப்பை அணைக்க முயற்சி பண்ணான். அவனுடைய நல்ல குணம், அவனுடைய நல்ல எண்ணத்துக்கு முன்னாடி அந்த மந்திரவாதி சக்தி நிக்கல. எப்படியோ தா பொண்ணை காப்பாத்திட்டான். அம்மாடி கௌரி, உனக்கு அடி எதுவும் படலையே. நீ நல்லா தானே இருக்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என் பைத்தியக்காரத்தனத்தால உன்னை இங்க கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன். வாமா போலாம். அப்படி அவங்க திரும்பி போய்கிட்டு இருக்கும் போது அந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள இருந்து சின்னதா ஒரு சத்தம் கேட்டுச்சு. தயவு செஞ்சு யாராவது இருந்தா இந்த கயிறை வெளியில இழுங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த குரல் எங்கிருந்து கேக்குது? ஒருவேளை கிணத்துக்குள்ள இருந்து கேக்குதா? ஆமா, யார் நீ? விவரத்தை சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. தயவு செஞ்சு என்னை வெளியில இழுங்க. ரங்கையா கௌரி 2 பேரும் சேர்ந்து அந்த கயிறை இழுத்தாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த பக்கெட்குள்ள ஒரு தங்க ஆப்பிள் இருந்துச்சு. அது பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ஆப்பிள் அவங்க கிட்ட பேசுச்சு. என்ன பார்த்து நீங்க பயப்படாதீங்க, நான் ஒரு மந்திர தேவதை. என்ன அந்த ராட்சசன் இந்த தங்க ஆப்பிள்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். என்னுடைய சக்திகளை எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கிட்டான். என்ன நீங்க காப்பாத்துனீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, இப்ப இந்த பழத்துக்குள்ள இருந்து நீ எப்படிமா வெளியில வருவ? யாராவது ஒருத்தங்க இந்த தங்க ஆப்பிள தொடாம பார்க்காம சாப்பிடணும். ஆனா அது அசாத்தியம். எனக்கு விடுதலை கிடைக்காது. பார்க்காம தொடாம சாப்பிடணுமா? அது எப்படி முடியும்? அப்போ கௌரி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்பா, இவங்களை விடுதலை பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஆப்பிளை எடுத்து உங்க கையால நீங்க எனக்கு ஊட்டி விடுங்க. ஆனா அம்மா, அந்த நிபந்தனை. அப்பா, நான் சொன்னதை செய்யுங்கப்பா, எல்லாம் சரியா இருக்கும். எனக்கு பார்வை இல்லல, அதனால அந்த பழத்தை என்னால பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்க எனக்கு ஊட்டுறதுனால நான் அதை தொட போறதும் இல்ல, சாவு விமோச்சனம் கிடைச்சிடும். ரங்கையா அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு
அந்த ஆப்பிள கௌரிக்கே ஊட்டி விட்டான். கௌரி அந்த ஆப்பிள கடிச்சு சாப்பிட்ட உடனே அந்த தங்க ஆப்பிள்குள்ள இருந்து ஒரு அழகான தேவதை வெளியில வந்தா. கௌரி, நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி பொண்ணு. உன்னுடைய புத்திசாலித்தனமும் உன்னுடைய நல்ல குணமும் தான் எனக்கு இன்னைக்கு விடுதலையை கொடுத்திருக்கு. ஆமாமா, என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி. உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. கௌரி, என்னை காப்பாத்தினதுக்கு உனக்கு என்ன வர வேணும் கேளு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை மட்டும்தான். இந்த உலகத்தை, முக்கியமா என்ன ரொம்ப பாசத்தோட வளர்க்குற என்னுடைய அப்பாவை ஒரே ஒரு தடவை என் கண்ணால பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்னுடைய பார்வைய உங்களால சரி பண்ண முடியுமா? தேவதை சிரிச்சுக்கிட்டே அவங்க மந்திர கோலை எடுத்து கௌரியோட தலையில வச்ச உடனே கௌரிக்கு உடனே பார்வையும் வந்துருச்சு. அவ இந்த உலகத்தோட அழக பார்த்து ரசிச்சா. அப்பா, அப்பா, நீங்க தானே அப்பா? அப்பா, கடைசியா நான் உங்களை ஒரு தடவை பார்த்துட்டேன்ப்பா. அப்பா, என் வாழ்க்கைக்கு இது தவிர வேற எதுவும் வேண்டாப்பா. நீங்க தெரியுறீங்கப்பா. கௌரி, தேவதையே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் வாழ்க்கை முழுக்கப்பட்ட கஷ்டத்தை ஒரு நொடியில நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. உங்க 2 பேருடைய நல்ல மனசு, மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம், இதுதான் உங்களை காப்பாத்திருக்கு. இனி உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லி தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த இளவரசன் கௌரி அப்புறம் அவங்க அப்பாவோட விலாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில அவங்க குடிசை கிட்ட வந்தான். ரங்கையா கௌரி 2 பேரும் அதே நேரத்துக்கு குடிசைக்கு வந்து சேர்ந்தாங்க. ஐயா வணக்கம். கௌரி, நான் உங்க 2 பேரையும் தேடிக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயா, உங்க பொண்ணு கௌரிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய நல்ல குணம், இது 2மே எனக்கு பிடிச்சதால அவங்கள கல்யாணம் பண்ணி என் ராஜ்யத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் அவங்கள என்னோட ராணியாக்கலான்னு இருக்கேன். ஆனா இளவரசே, என் பொண்ணுக்கு பார்வை இல்லை. இந்த ராஜ்யத்துக்கே பார்வையா இருக்க வேண்டியவர் நீங்க ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அப்ப கௌரி அப்பா கிட்ட ஏதோ சொல்ல போனா, ஆனா ரங்கையா வேண்டான்னு செய்கை செஞ்சாரு. யாரு என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. எனக்கு கௌரிய கட்டி கொடுங்க. அவளுக்கு நான் பார்வையா இருப்பேன். காலம் முழுக்க எந்த கஷ்டமும் வராம கௌரிய நான் பார்த்துப்பேன். என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என் மனசுக்கேத்த மாதிரி நடந்துக்கிற நல்ல குணம் கௌரி கிட்ட தான் இருக்கு. வாழ்நாள் முழுக்க உங்க பொண்ணுக்கு பார்வை இல்லைனாலும் நான் நிச்சயமா அவ கூட சந்தோஷமா இருப்பேன். இனி கௌரிக்கு நான் 2 கண்ணா இருப்பேன். அது கேட்ட உடனே ரங்கையா கௌரி 2 பேருடைய கண்ணிலையும் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இளவரசே, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க ஒரு ராஜ்யத்தோட இளவரசரா இருக்கலாம். ஆனா என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா நீங்க எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என் பொண்ணுகிட்ட இருக்கிற குறைய நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு தான் நான் சோதிச்சு பார்த்தேன். ஆனா இப்ப என்னுடைய பொண்ணுக்கு பார்வை இருக்கு. அவ குருடி இல்ல. ஒரு தேவதையால என் பொண்ணுக்கு பார்வை கிடைச்சது. இளவரசன் ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் கௌரியை நிமிர்ந்து பார்த்தா. கௌரி வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னா. கௌரி, உன் கண்களை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நான் காதலிச்சது உன் கண்களை இல்ல, உன்னுடைய நல்ல மனசதான். இளவரசன் ரொம்பவும் சந்தோஷமா ரங்கையாவையும் கௌரியையும் அரண்மனைக்கு கூட்டிட்டு போனா. அங்க ராஜாவோட அனுமதியோட அவங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணமும் நடந்துச்சு. ரங்கையா ஆசைப்பட்டபடி தான் பொண்ணு ஒரு ராஜ்யத்துக்கு ராணியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. நீதி, உண்மையான காதல் ஒருத்தங்களுடைய அழக பார்த்து வராது, அவங்க மனசை பார்த்து வர்றதுதான் உண்மையான காதல்.